பெருந்துறை சாதாரண ஊர் கிடையாது. அதுவும் குறிப்பா அதிமுகவுக்கு. ஏன் அதிமுகவுக்குன்னா கிட்டத்தட்ட 5 ஆண்டுகளாக தொடர்ந்து அதிமுகவினர் தான் வெற்றி பெறாங்க. இதுக்கு முன்னாடி 10 தேர்தல்கள்ல வெங்கடாச்சலம் தோப்பு வெங்கடாச்சலம் ஒரு முறை மட்டும் தோல்வி, மத்த எல்லா முறையும் அவங்க தான் வெற்றி பெறாங்க. தோப்பு வெங்கடாச்சலம் அவர்கள் இருந்தாரு, 2 முறை வெற்றி பெற்றாரு, அமைச்சரா கூட இருந்தாரு. ஆனா அவர் வேற கட்சிக்கு போயிடுறாரு, அல்ல தனியா போட்டிடுறாரு. ஆனா தனிநபர் அந்த மக்கள் விரும்பல. 2 முறை அவர் நல்லது செஞ்சிருந்தாலும் அல்லது மக்கள் நிராகரிச்சுட்டு என்னுடைய ஓட்டு ரெட்டலைக்கு தான் அப்படின்னு தொடர்ந்து வெற்றி பெற வைக்கிறாங்க. இருங்க அந்த தொகுதிக்கு ஏன் ஒரு அரசு கலை அறிவியல் கல்லூரி கூட கொண்டு வர நீங்க நடவடிக்கை எடுக்கல? ஏற்கனவே எங்களுக்கு நான் நீங்கன்னு கேக்குறது சார், நான் உங்களை கேட்கல. இந்த 5 வருஷத்துல கொண்டு வரலாம் நீங்க சொல்லுவீங்க வழக்கம் போல திமுக கொடுக்கல சார்ன்றீங்க, அது கேட்கல. 5 ஆண்டுகளாக சார் நீங்க மட்டும் இல்ல, உங்க கட்சி சார்புல ஈரோடு மாவட்டத்திற்கு மொடக்குறிச்சி அரசு கலை அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி பவானி சாகருக்கு சத்தியமானதுல அரசு கலை அறிவியல் கல்லூரி, அதே மாதிரி தாளவாடிக்கு அரசு கலை அறிவியல் கல்லூரி, அந்தியூர்ல அரசு கலை அறிவியல் கல்லூரி கொண்டு வந்தீங்க. எங்க பெருந்துறையில பாலிடெக்னிக் கல்லூரி, எங்க சுத்தி எங்க மாவட்டத்துல அத்தனையுமே கல்லூரி தான். எங்க பெருந்துறையில அத்தனையுமே அந்த ரோட்ல ஈரோட்ல எடுத்துட்டீங்கன்னா படுத்தா கல்லூரி தான். எங்க ஊர்ல அத்தனை கல்லூரி இருக்குது. பெருந்துறை மாணவர்கள் எங்க போவாங்க? பெருந்துறை மாணவர்கள் தான் சார் எங்களுக்கு. அதாவது ஒரு ஈரோட்ல எல்லாமே நம்ம பாத்தீங்கன்னா இங்க நம்ம அரசு கலை கல்லூரி எல்லாருமே சுத்தி கல்லூரி 25 கிலோமீட்டர்ல அத்தனையுமே கல்லூரி தான். சுற்றுலா 25 கிலோமீட்டர் டிராவல் பண்ணி போறது எவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியும். அதாவது அம்மா ஆட்சியில அத்தனை பேர். ஏன்னா மத்த தொகுதியா தான் கேட்டிருக்க மாட்டேன், திரும்பவும் சொல்றேன். பெருந்துறை அதிமுகவினுடைய கோட்டைன்னு மக்கள் சொல்றாங்க, உங்க கட்சிக்காரங்க சொல்றாங்க. 10 முறை வெற்றி பெற வச்சிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு காலேஜ் கொண்டு வந்துருக்கணும்ல. அதிமுக கோட்டை தான். என்றைக்குமே அந்த கேள்வியை பதிவு பண்ண உங்களுக்கு பதில் பெறப்படுது.